எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்கில் ரிவார்ட் டு ரிஸ்க் வந்து கம்பேர் டு த நான் எக்ஸ்பைரி டே இட்ஸ் ஹை. நீங்கள் ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி ஓட்டுறீங்கன்னா ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ டு சேவ் ஃப்ரம் த ஃபேக் அவுட்ஸ். எக்ஸ்பைரி டேயில் என்னென்ன மாதிரியான ட்ராப்ஸ் இருக்கும்? வந்து எக்ஸ்பைரி டேயில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து முக்கியமா இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஹெட்ஜிங் வந்து முக்கியமா? ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எதை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சார்? ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். எக்ஸ்பைரி டேல ஆப்ஷன் செல்லிங் ரொம்ப ஈஸியாக பணம் எடுக்க முடியுமா இல்லை அக்கௌண்ட் ப்ளோ அப் ஆகிற டேவா? தீட்டா டிகேவை பார்த்து தான் பல ட்ரேடர்ஸ் அன்னைக்கு ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ உண்மையாகவே எக்ஸ்பைரி டேல ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன ரிஸ்க் இருக்குது, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி சர்வை பண்ணுறாங்க, காமா மூவ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் தான் இன்னைக்கு பேச போகிறோம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க ஃபுல் டைம் ட்ரேடர் MR ரெட்டி. நம்ம சார் வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் தீட்டா டிகேல நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலுமே கூட எக்ஸ்பைரி டேல ஆப்ஷன் செல்லிங்ல என்னென்ன ரிஸ்க் அவங்களுக்கு இருக்கு சார்? ஸோ எக்ஸ்பைரி டேல வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்டு டு ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ரிஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் திங், சேம் டே ஆல் த எக்ஸ்பைரிஸ் வில் கோ டு ஜீரோ. நான் when I say all, ஏடிஎம் ஓடிஎம் எல்லாமே ஜீரோ ஆகும். பட் அட் தி சேம் டைம் நீங்கள் காமா ரிஸ்க்ன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா ஸோ பிகாஸ் யூ ஆர் அப்ரோச்சிங் க்ளோஸ் டு த எக்ஸ்பைரி, திடீர்னு ஒரு மூவ் வந்துச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 இருக்கிறது வித்தின் 5 minutes 250 ஆகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி புட்டு கூட ஒரு 20 rupees இருக்கிறது 200 rupees கூட ஆகலாம். ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் எ வைல். அதாவது வந்து ஒன்ஸ் இன் எ 2 months இல்லைனா ஒன்ஸ் இன் 3 months அது ஆகும். ஸோ இந்த காமா மூவ்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இதெல்லாம் காமா மூவ்ஸ் ஒரு ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில டைம்ஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்கும். இஃப் யூ ஆர் ட்ரேடிங் இன் லாங் ஆப்ஷன்ஸ், நீங்கள் 3 months மந்த்லி ஆப்ஷன்ஸ், அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. பட் நீங்கள் எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ணும்போது டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும், பட் இன்ட்ரென்சிக் வேல்யூ யூஸ்வலாக அதிகமாக இருக்கும். இந்த டைமில் ரொம்ப வாலடைலாக நினச்சிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து ஒரு 200 points மேலே போகுது, திருப்பி ஒரு 200 points கீழே வருது, அந்த மாதிரி 2-3 வாட்டி நடந்துச்சுன்னா தென் அகெயின் இட்ஸ் எ ரிஸ்க். அந்த வாலடைல் டைமில் வந்து அமௌண்ட் கேப்சர் பண்ணுறது, ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அட் தி சேம் டைம் நீங்கள் எவ்வளோ கம்மியாக நீங்கள் லூஸ் பண்ண, ஹவு யூ கேன் கண்ட்ரோல் த லாஸஸ், அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ஹேண்டில் பண்ணாதான் we can make a good money with a less risk. ஓகே சார். இப்போ வந்து காமா மூவ்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேட்டில் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது எந்த அளவுக்கு செல்லர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது சார்? கண்டிப்பாக காமா மூவ்ஸ் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து அகென்ஸ்டாக போகும். அதே டைமில் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ஸோ இட் இஸ் ஃபேவரபிள் டு த பையர்ஸ். பட் ஆனால் நீங்கள் ப்ராபபிலிட்டி ஹவு மெனி டைம்ஸ் தே கேன் கேட்ச் தட் காமா மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் ப்ராபப்ளி 5 to 8% ஆஃப் த டைம்ஸ் தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் அதை கேப்சர் பண்ண முடியும். பட் தட் டு கேப்சரிங் த ஃபுல் எக்ஸ்டென்ட் ஆஃப் த மூவ்ன்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதனால தான் ஆப்ஷன் செல்லிங்லவே நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஆப்ஷன் செல்லிங்கில் என்னென்னா, ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து லிமிடெட் ப்ராஃபிட். நீங்கள் காமா மூவ் வரும்போது ஸோ when the price goes from 550 rupees to 500 வச்சுக்கோங்க, அது நீங்கள் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஒரு ஹெட்ஜிங்கு வச்சுட்டு எதுவுமே கண்ட்ரோல் பண்ணல, நீங்கள் ரிஸ்க் மேனேஜ் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு 2-3 எக்ஸ்பைரி டேஸில் அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து காலியாகும். ஸோ அதுக்கு தான் காமா மூவ்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் பிகாஸ் இட் இஸ் இன்ட்ராடே நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லெக் வைஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சில ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் கம்பைண்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதாவது வந்து ஒரு கால் ஆப்ஷனுக்கு ஒரு 30% வச்சுருக்கீங்க, புட் ஆப்ஷனுக்கு ஒரு 30% வச்சுருக்கீங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த டேல வந்து ப்ரீமியம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஈவன் தோ த ஸ்டாப் லாஸ் வந்து 30% இருந்தாலும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறனால ஸோ சம்டைம்ஸ் யூ கேன் இன்கர் த மோர் லாஸஸ். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா செகண்ட் லெவல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்டையர் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ இட் கேன் பி லைக் ஏ ஸ்டாண்டர்ட் ருபீஸ். அதாவது ஒரு லாட்டுக்கு வந்து நான் ஒரு 2000 லாஸ் வந்தால் நான் ஈவன் லெக் வைஸ் ஸ்டாப் ஹிட் ஆனாலும் இல்லைன்னா ஆகலைன்னா எனக்கு வெளில வந்துடும். ஸோ இது ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு மூவ் வந்துச்சுன்னா ஸோ தென் யூ நீட் டு ஹேவ் ஏ கண்ட்ரோல் ஆன் த ஆர்டர் மேனேஜ்மெண்ட். சில டைம்ஸ் வந்து இப்போ வந்து எல்லாமே மார்க்கெட் ஆர்டர்ஸ் அலோடு கிடையாது, ஓன்லி லிமிட் ஆர்டர்ஸ் தான். ஸோ லிமிட் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு 2%, 3% பஃபர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் கம்மியாக வரும். பட் ஆனால் ஃபில் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் ஃபில் ஆகாது. பட் ஃபில் ஆகாமல் இருந்தால் ஸோ யூ நீட் டு ஹேவ் ஏ வெரி குட் பிளாட்ஃபார்ம், இல்லைனா யூ நீட் டு ஹேவ் எ குட் சாஃப்ட்வேர் வேர் நீங்கள் இப்போது நீங்கள் 120 ஆர்டர் போட்டிங்க. ஸோ திடீர்னு நீங்கள் 120க்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க, அதாவது 3% பஃபர் வச்சிங்கன்னா 126க்கு லிமிட் ஆர்டர் போகும். ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 120 லெட்ஸ் சே 125க்கு ஆர்டர் போகும். நீங்கள் இந்த ஆர்டர் எக்ஸ்சேஞ்ச் போகிறதுக்குள்ளே ப்ரைஸ் 130 மூவ் ஆயிடுச்சுங்கன்னா அந்த ஆர்டர் ஃபில் ஆகாது. அப்போ நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா இட் ஹேஸ் டு சேஞ்ச்
திருப்பி ஒரு 3%, திருப்பி ஒரு 3%. இந்த மாதிரி வந்து நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கணுன்னா ஸோ இட் வில் கெட் ஃபில்டு. இல்லைனா நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் வந்தால் கூட பரவாயில்ல, பட் எனக்கு கண்டிப்பாக ஆர்டர் ஃபில் ஆகணும்னா தென் யூ கேன் ஹேவ் ஏ ப்ராடர் நீங்கள் லிமிட் வச்சுக்கலாம். ஸோ நான் பர்சனலாக கேட்டிங்கன்னா ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஆர்டர் ஃபில் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்லிப்பேஜ் ஐ எம் ஒரிட் பட் நாட் டு தட் கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ நான் ஐ கீப் நார்மலி வந்து என்னோட ஆர்டர்ஸ் எல்லாமே லிமிட் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 12% இருக்கும். ஸோ இந்த மாதிரி there are different waysல வந்து நம்ம காமா ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து எக்ஸ்பைரி டேல என்னென்ன மாதிரியான ட்ராப்ஸ் இருக்கும்? குறிப்பாக வந்து இந்த வாலட்டிலிட்டி ட்ராப்ஸ், இந்த மாதிரி ட்ராப்ஸை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து இட்ஸ் அ சேலஞ்ச். பட் ட்ராப்ஸ்ன்றது வந்து மெயினாக வந்து பிரேக் அவுட் அன்னி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் தெர் இஸ் சம்திங் கால்ட் ஃபேக் அவுட். அதாவது வந்து ஒரு 2 hours கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். பட் திடீர்னு வந்து ஒரு 2 hours அப்புறம் டக்குன்னு ஒரு பிரேக் அவுட் வந்துடும். அது பிரேக் அவுட் வந்துட்டு அது அப்படியே அந்த டைரெக்ஷனில் போனால் இட்ஸ் ஓகே. பட் பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படியே ஒரு 5 to 10 minutes 2-3 கேண்டில்ஸ் மேலே போகும், திருப்பி அப்படியே கீழே வந்துடும். திஸ் இஸ் கால்ட் ஃபேக் அவுட். அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு கால் ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சிடும். ஸோ அது கீழே வரும்போது புட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். எஸ்பெஷலாக வந்து எக்ஸ்பைரி டே, எஸ்பெஷலாக ஆஃப்டர்நூன் செஷன் 3 o'clock அப்புறமும் சம்டைம்ஸ் வந்து ஆஃப்டர் 2 o'clock இது நிறையா வாட் நடக்கும். பட் இதுக்கு என்ன வாட் இஸ் தட் வி கேன் டூன்னா தெர் இஸ் நத்திங் மச் வி கேன் டூ. பட் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னா சீனா அந்த ஃபேக் அவுட்ஸ் வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன வச்சுக்கணும்னா we can have a multiple strategies. அதாவது வந்து non-correlated strategies சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எ பர்சன் இஸ் ட்ரேடிங் வித் ஒன்லி ஒன் ஸ்ட்ராட்டஜி they have to live with that. ஸோ ஏன்னா லாங் ரனில் வந்து if your strategy has a profit potential you will still make a money. But if you have a உங்களுக்கு ஒரு பேண்ட்விட்த் இருக்குது, நான் என்னால் ஒரு 10 lakhsல ட்ரேட் பண்ண முடியும், ஒரு 5-6 ஸ்ட்ராட்டஜி ஒரு டேல ட்ரேட் பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்னிங் ஒரு 3-4 ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரேட் பண்ணலாம், ஆஃப்டர்நூன் ஒரு 3-4 ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம். பட் இந்த 6-8 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து they should not be like identical. ஒன்று வந்து நீங்கள் ஒரு நான் டைரெக்ஷனல், ஒன்று வந்து டைரெக்ஷன் கேப்சர் பண்ணுற மாதிரி. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபேக் அவுட் வரும்போது இந்த பிரேக் அவுட் வந்தால் தான் என்டர் ஆகிற மாதிரி கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வில் டேக் அன் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் கோரிலேட்டட் ஆர் செமி நான் கோரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேல வந்து பொசிஷன் சைஸை வந்து குறைக்கணுமா, இல்லை ஹெட்ஜிங் மூலமாக அந்த ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா சார்? பொசிஷன் சைசிங் இட்ஸ் அ பிகர் டாபிக். பொசிஷன் சைசிங் வந்து குறைக்கிற தேவையில்லை. ஸோ பொசிஷன் சைசிங் வந்து எப்போவுமே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட ரிஸ்க் அப்படைட், அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க, ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கால் ஒரு புட்டு அது ஷார்ட் ஸ்ட்ராடலாக இருக்கலாம், ஷார்ட் ஸ்ட்ராங்கிளாக இருக்கலாம். இது செல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்வலாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 lakhs தேவைப்படும். அதாவது நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா ஸோ அது சேம் பொசிஷன் யூ கேன் டேக் இட் வித் 1.4 lakhs கூட எடுக்கலாம். ஓகே, ஹெட்ஜிங் பண்ணாமலே நீங்கள் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த பொசிஷன் எடுத்திங்கன்னா லெட்ஸ் சே இஃப் இட் கிவ்ஸ் 2000 ப்ராஃபிட், உங்களுக்கு வந்து 0.75% அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். பட் நீங்கள் 1.5 lakhs வச்சு நீங்கள் சேம் ரிட்டர்ன் எடுத்தால் யூ வில் கெட் மோர் தேன் 1% ரிட்டர்ன்ஸ். பட் ஆனால் நீங்கள் when you get when it gives a loss with the hedged position it gives a more loss, but without hedging வந்து it gives a less loss. So position sizing வந்து how much risk you want to take அது நீங்கள் calculate பண்ணி based on that தான் நீங்கள் பொசிஷன் சைஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ட்ராடேலவே ஒரு 0 DTEல 2% லாஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி, பட் அட் த சேம் டைம் 2% ப்ராஃபிட் கூட கொடுக்குறோம் நினச்சிக்கோங்க. ஸோ பட் அந்த 2% வந்து நீங்கள் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ ஐ கேனாட் ட்ரேட் தி ஸ்ட்ராட்டஜி வித் 2%. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபார் 3 lakhs 1 lot டிப்ளாய் பண்ணாமல் 6 lakhs ஒரு லாட் டிப்ளாய் பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் ரிஸ்க் வந்து யூஆர் கண்ட்ரோலிங் த்ரூ த பொசிஷன் சைஸ். அப்போ என்ன ஆகும், ஒரு 6 lakhsக்கு நீங்கள் ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ணுறதுனால ஸோ வில் கெட் மேக்ஸிமம் வாட் 1% லாஸ் தான், அப்படியே லாஸ் கட் ஆகும், ப்ராஃபிட்டோட கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் சைஸிங் வந்து பேஸ்ட் ஆன் தட். அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட்ஜிங் பற்றி கேட்டிங்க. ஸோ ஹெட்ஜிங்ன்றது வந்து வெதர் யூ வாண்ட் டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆர் வெதர் யூ வாண்ட் டு ரெடியூஸ் த பொசிஷன் சைஸ்,
irrespective of all that, hedging வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு பெரிய டாபிக். மேபி நெக்ஸ்ட் நம்ம பேசுறதுல வந்து கண்டிப்பாக பேசலாம். வெதர் இட்ஸ் அ பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி ஆர் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ராடே அதாவது எக்ஸ்பைரி நாள் எப்படி பொசிஷன் நம்ம ஹெட்ஜிங் எப்படி பண்ணலாம், பொசிஷன் சைசிங்க்கு இல்லை பொசிஷனல் ட்ரேடுக்கு எப்படி ஹெட்ஜிங் பண்ணலாம், அது வந்து நம்ம டீட்டெயிலில் பேசலாம். ஓகே சார், இப்போ வந்து மார்னிங் வந்து ப்ரீமியம் டிகே பார்த்து ட்ரேட் எடுத்தவங்க ஆஃப்டர்நூன் என்னன்னா வாலட்டிலிட்டியில் சிக்கிறாங்க சார். எக்ஸ்பைரி டேயில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது, இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 திங்ஸ் இருக்குங்க. ஸோ எக்ஸ்பைரி மட்டுமே கிடையாது. ஸோ எல்லா நாளும் வந்து போத் அண்டர்லைங் அண்ட் ஆல்சோ ப்ரீமியம் it behaves in a different way at different times. யூஸ்வலாக வந்து ஒன்ஸ் த மார்க்கெட் ஓப்பன்ஸ் ஒரு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1.5 hour, அதாவது வந்து 9:15 to நீங்கள் ஒரு 11 o'clock வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நிறையா ட்ரெண்டிங் ஆகிறதுக்கும் இல்லைனா திடீர்னு அப்படியே ரிவர்சல் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்போவுமே காலையில் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து நீங்கள் ஸோ த ப்ரீமியம் இஸ் லிஸ்டிங் ஆஃப்டர் த ஓவர் நைட். ஸோ அந்த ஓவர் நைட் ரிஸ்க்கு அதெல்லாமே போனதுக்கப்புறம் தான் இது லிஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1.5 hour வந்து த தீட்டா டிகேன்றது கொஞ்சம் அதாவது ப்ரீமியம் டிகே அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ப்ரைஸிங் த மூமெண்ட். ஓகேங்களா? நீங்கள் 11 o'clock to 1 o'clock 1:30 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் யூஸ்வலாக கொஞ்சம் ரொம்ப வாலட்டைலாக இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். ஸோ பிகாஸ் தெர் இஸ் நோ பிக் ரிஸ்க், அந்த டைமில் வந்து ப்ரீமியம் டிகே கூட நிறைய இருக்காது. ஓகே, லாஸ்ட் 1:30 to 3:30 இந்த லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா டிகே பிகாஸ் இட் இஸ் க்ளோசர் டு த எக்ஸ்பைரி, டிகே ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் ஆனால் காமா ரிஸ்க் திடீர்னு ஒரு மூமெண்ட் வரலாம், அந்த இது கூட இருக்கும். ஸோ நீங்கள் இதில் மெயின் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸோ ப்ரீமியம் டிகே எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குமோ அந்த டைமில் கொஞ்சம் ரிஸ்க் கூட அதிகமாக இருக்கும், மூமெண்ட் அதிகமாக இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் டிகே அதிகமாக இருக்காதோ கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து தே ஷுட் பேசிக்கலி பிளான் தேர் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஓகே நிறைய பேர் வந்து 9:16 இல்லை 9:17 9:20 9:30 டெப்ளாய் பண்ணுவாங்க. எதுக்காக? மெயினாக வந்து தீட்டா டிகே கேப்சர் பண்ணுறதுக்கும் பண்ணுவாங்க. பட் ஒரு சில பேர் வந்து ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா 2 ஸ்ட்ராட்டஜிஸ் தீட்டா டிகே கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 1 or 2 ஸ்ட்ராட்டஜிஸ் டைரக்ஷன் கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து காலையில் 9:16 9:20 இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு ஸோ சம் பீப்புள் அது லாஸ்ட் 3:25 வரைக்கும் கேரி பண்ணுறாங்க. அது தேவையில்லை. அது என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு 9:20க்கு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கீங்க, நீங்கள் எக்ஸிட் டைம் 3:25 இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1:30 வச்சுக்கோங்க, இல்லை 1 o'clock வச்சுக்கோங்க, 2 o'clock வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மூவ்ஸ் வந்து 1:30க்கு அப்புறம் தான் வரும். இந்த வாலட்டிலிட்டி எல்லாமே ஆஃப்டர்நூன் வாலட்டிலிட்டி வந்து எப்போவுமே 1:30க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸிட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆன் ஆவரேஜ் ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் 1:30 எக்ஸிட் பண்ணுறீங்கன்னா லெட்ஸ் சே இட் இஸ் கிவிங் ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் டே ஆஃப் 550 வச்சுக்கோங்க. 3:25 வரைக்கும் கேரி பண்ணால் ஒரு 625 rupees. ஸோ ஃபார் 50 rupeesக்காக நீங்கள் அதே ட்ரேடில் ரெஸ்ட் ஆஃப் த டே 2 hours இருக்கணுமா இல்லையா, அந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஸோ ஐ டோன்ட் நீட் டு ஹேவ், நான் 1:30க்கு எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் ஆஃப்டர்நூனுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் அந்த தீட்டா டிகே கேப்சர் பண்ணுறதுக்கும் ஐ என்டர் a டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அங்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் போட்டு தீட்டா டிகே கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். யூ கேன் கிவ் when you put a bigger SL you can give a more room. நீங்கள் இண்டெக்ஸ் ரொம்ப நிறையா மூவ் பண்ணாலும் அது நீங்கள் கொஞ்சம் நிறைய ரூம் கொடுக்கலாம். ஸோ ப்ளஸ் ப்ரீமியம் பேஸ் ட்ரேட் பண்ணலாம், ஓடிஎம் ட்ரேட் பண்ணலாம், ஐடிஎம் ட்ரேட் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் காலையில் போட்ட ஸ்ட்ராட்டஜியை வந்து கேரிங் டில் த எண்ட்ன்றது வந்து ஐ டோன்ட் சஜஸ்ட். ஸோ இந்த ட்ராப் நீங்கள் டு அவாய்ட் த ட்ராப், ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் இஸ் whatever you enter in the morning, so try to exit in the afternoon and then go for a new strategy. So what suits for the afternoon session. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து எக்ஸ்பைரி டேயில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து முக்கியமா, இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஹெட்ஜிங் வந்து முக்கியமா? ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எதை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சார்? எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்னது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பிகாஸ் ஏன்னா ஹெட்ஜிங்ன்றது வந்து ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் ஏ பொசிஷனல் ட்ரேட் ஓவர் நைட் ரிஸ்க் இருக்குது. ஓவர் நைட்டில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கவே முடியாது. ஸோ அதனால் ஹெட்ஜிங் இஸ் மஸ்ட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, சம் பீப்புள் டேக் ஏ நேக்கட் பொசிஷன்ஸ் ஓவர் நைட் கூட கேரி பண்ணுவாங்க. அது வந்து மெனி டைம்ஸ் அவங்களுக்கு காசு கொடுக்கலாம். பட் ஒன் டே ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுன் வந்தால் அவங்க 3 months 6 months வாட் எவர் த எண்ட் எல்லாமே வந்து ஒரே நாளில் தே வில் லூஸ் இட். பட் இன்ட்ராடே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறோம். ஏன்னா ரிஸ்க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் சரி, ஹெட்ஜிங் பண்ணால் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம்? ஓகே, நம்ம மெயினாக வந்து ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம்.
ஓகேங்களா. ஹெட்ஜிங்ன்றது வந்து நீங்கள் ப்ராப்பர் ஹெட்ஜ், when I say ப்ராப்பர் ஹெட்ஜ், நீங்கள் ஒரு 25,000 கால் போட்டு செல் பண்ணுறீங்கன்னா 25,000 கால் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு ஹெட்ஜ் வாங்குறீங்க, கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே வாங்குறீங்க, ஏன்னா இது ஒரு ப்ராப்பர் ஹெட்ஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூ எண்ட் அப் பேயிங் எ குட் அமௌண்ட் ஆஃப் மணி ஃபார் ஹெட்ஜ். சில பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே வந்து கால், ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே வந்து போட்டு பை பண்ணுவாங்க. இது வந்து மெயின் மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இன்ட்ராடேவில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கீப் அ ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஹெட்ஜிங் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். த ரீசன் வை ஐ சே இஸ், சில டைம்ஸ் என்ன ஆகும்னா, let's say it's you can call it as a black swan, or because it is happening in during the daytime, white swan event இருக்கலாம். இஃப் தெர் இஸ் எ சடன் மூவ், ஒரு இண்டெக்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு பிரச்சனை, இல்லை உங்கள் ப்ரோக்கரில் வந்து திங்ஸ் ஆர் நாட் ஹேப்பனிங். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, ஆர் இஃப் தெர் இஸ் எ மேஜர் நியூஸ் விச் இஸ் அஃபெக்டிங் அக்ராஸ் த வேர்ல்டு வந்துச்சுக்கோங்க, அந்த டைமில் வந்து சம்டைம்ஸ் த ப்ரைஸ் மே ஷூட் அப் வெரி ஃபாஸ்ட். உங்கள் ஆர்டர் கூட ஃபில் ஆகாமல் இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அந்த டைமில் நீங்கள் ப்ராப்பர் ஹெட்ஜ் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 3% மேக்ஸிமம் ரிஸ்க் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் irrespective ஆஃப் வாட் எவர் த பொசிஷன் யூ ஆர் கேரி, உங்களுக்கு வந்து ஒரு 3% மேலே அதிகமாக அக்கௌண்ட்டு என்ன வேணாலும் ஆகட்டும் மார்க்கெட்டில், ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே லாஸே வராது. ஈவன் இஃப் யூ ஆர் ஹெட்ஜிங் ஃபார் த மார்ஜின் பெனிஃபிட்டே வச்சுக்கோங்க. ஒரு அதாவது வந்து ஒரு 8 ஸ்ட்ரைக்ஸ் 10 ஸ்ட்ரைக்ஸ் அப்புறம் நீங்கள் ஹெட்ஜிங் வாங்குறீங்க, அது கூட அந்த டைமில் ஹெல்ப் ஆகும். ஸோ ஹெட்ஜிங்ன்றது வந்து ஈவன் ஹெட்ஜிங் வித் the long distance options. One, it serves the purpose of giving a more margin. Second, வந்து பெரிய டேமேஜ் இல்லாமல் உங்களுக்கு இட் வில் ஹெல்ப். தெர் இஸ் சம்திங் கால்டு வேர்ன்னு சொல்லுவாங்க, வேல்யூ அட் ரிஸ்க். நீங்கள் ஈவன் இஃப் யூ ஹெட்ஜ் வித் 400 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா, நான் சொல்கிறது வந்து when I say 400, நிஃப்டியில் ஒரு 400 300 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸில் வந்து ஒரு 800 1000 பாயிண்ட்ஸ், அங்கே நீங்கள் ஹெட்ஜ் வாங்கினாலும் பெரிய ஃபால் வரும்போது இட் வில் ஸ்டில் என்ஷூர் தட் நீங்கள் அக்கௌண்ட் எல்லாம் ப்ளோ பண்ண மாட்டீங்க. மேக்ஸிமம் ஒரு 8 to 10% இல்லைனா 12% மேக்ஸிமம் லாஸ் வரலாம். பட் அக்கௌண்ட் எல்லாம் யூ வில் நாட் லூஸ் இட். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இம்பார்ட்டண்ட், ப்ராப்பர் ஹெட்ஜிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட், அண்ட் தென் ஹெட்ஜிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மார்ஜின் பெனிஃபிட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து எக்ஸ்பைரி டேயில் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க சார்? ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓவர் லெவரேஜ், இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது? அதோடு சேர்ந்து எந்தெந்த மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஓகே, இதில் மெயின் ரிஸ்க் என்னென்னா, ஓகே, எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்கன்னா, ஸோ பீப்புள் திங்க் தட் இட்ஸ் அ ஈஸி மணி. ஓகேங்களா. எஸ், எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்கில் ரிவார்ட் டு ரிஸ்க் வந்து கம்பேர் டு த நான் எக்ஸ்பைரி டே இட்ஸ் ஹை. பட் அட் தி சேம் டைம், ஆஸ் ஐ செட் earlier, ஒரு காமா ரிஸ்க்கு, ஒரு பெரிய மூமெண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த ரிவார்ட் டு ரிஸ்க் அதிகமாக இருக்கிறனால எல்லாருமே வந்து ஸோ தே வில் டேக் ஏ பிக் பொசிஷன் வித் மார்ஜின் பெனிஃபிட், இது ஹெட்ஜிங் எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. சரி, அது ஃபுல் பொசிஷன் எடுக்கலாம், பட் நீங்கள் யூ ஷுட் கம்ப்ளீட்லி நோ அபவுட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. நீங்கள் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபுல் சைஸ் எடுத்துகிட்டு பண்ணுறீங்க. ஸோ ஒரு பெரிய மூவ் வந்துச்சுன்னா எல்லாமே வந்து யூ வில் கெட் எ பிக் லாஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நான் கோரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரேட் பண்ணி ப்ராப்பர் பொசிஷன் சைஸிங் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா, ஐ மீன் when I say ப்ராப்பர் பொசிஷன் சைஸ், ஸோ தட் ஷுட் சூட் யுவர் ரிஸ்க் அப்படைட். எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு 1.5% ரிஸ்க்கு அதுக்கு மேலே தேவை. அது ஐ மீன் இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு டேக் மோர் தேன் 1.5% வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் சைஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா. அண்ட் தென் நீங்கள் வேல்யூ அட் ரிஸ்க் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாமே வச்சு தான் நீங்கள் பொசிஷன் சைஸ். ஸோ பொசிஷன் சைஸ் வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவுமே பெருசாக தெரியாமல், ஸோ அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது தெரியாமல், லெட்ஸ் say some people trade with even 100% stop loss also. On top of that, நீங்கள் full position size நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா, ஸோ ஒரு பெரிய ட்ரைனிங் வந்துச்சுன்னா you will get a big loss. ஓகேங்களா. இது நீங்கள் அதான் according to strategy you need to control the position size. Second வந்து பார்த்தீங்கன்னா volatility traps ன்னு சொல்லுவாங்க. ஸோ I think we discussed earlier. ஸோ ரொம்ப volatile கண்டிஷன்ஸில் என்ன ஆகும்னா, ஸோ they go into the mode of revenge trading. நீங்கள் எனக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் நான் வச்சுருக்கிறேன், அது ஹிட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் சில டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஎக்ஸிக்யூட், ரீஎன்ட்ரி, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த ப்ரைஸ் அதே ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா ரீஎன்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரீஎக்ஸிக்யூட்னா உடனே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா லெட்ஸ் கிவ் ஒன் மோர் சான்ஸ். இப்போ ஒரு கால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒன் மோர் கால் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தே வில் டேக் மல்டிபிள் பொசிஷன்ஸ். ஸோ இது வந்து தே நீட் அது ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட், ஃபேக் அவுட் 2-3 நாள், ஐ மீன் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ரீஎன்ட்ரி, ரீஎக்ஸிக்யூட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தே கிவ் ஏ மோர் லாஸஸ்.
ஓகேங்களா. அண்ட் பியாண்ட் தட் தே கிவ் a more slippage also because the number of orders are more. ஸோ இட்ஸ் குட் டு ஹேவ் தோஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், பட் வந்து லிமிட்டடாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி ஓட்டுறீங்கன்னா ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ டு சேவ் ஃப்ரம் த ஃபேக் அவுட்ஸ். பட் இஃப் யூ ஹேவ் a more strategies, ரொம்ப volatile இருந்துச்சுன்னா யூ வில் கெட் a big loss. ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் சில டைம்ஸ் ஈவன் தோ சிஸ்டம் ட்ரேடர்ஸாக இருந்தாலும், ஈவன் இஃப் யூ ஹேவ் எ ஸ்ட்ராட்டஜி, ஒரு 3-4 வாட்டி இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டே இருந்தால் தே வில் கெட் இன் டு த ரிவெஞ்ச் மோட். ஓகேங்களா. நான் எனக்கு இத்தனை வாட்டி நடந்துச்சு, நான் எப்படியாவது நான் இப்போ இருக்கிற லாஸ் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும்னு அடிஷ்னலாக இன்னொரு இருக்கிற அவங்க சிஸ்டத்தில் வந்து அது பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு பொசிஷன் போடுவாங்க. ஓகேங்களா. எப்போவுமே வந்து இஃப் த மார்க்கெட் இஸ் கோயிங் இன் யுவர் ஃபேவர், still you should not deploy the additional strategy which is not in your plan. But அந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ பிகாஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் இன் யுவர் ஃபேவர் there is a probability of making a money. பட் எக்ஸாக்ட் ஆப்போசிட் பண்ணுவாங்க. when the market is tough they will go and do the revenge trading 1 or 2 அப்படியே பண்ணுவாங்க. அப்படி என்ன ஆகும்னா, நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சிஸ்டம், எனக்கு மேக்ஸிமம் ஒரு நாளில் வந்து 1.5% லாஸ்க்கு மேலே வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்ட்ராட்டஜி அடிஷ்னலாக போடுறதுனால இஃப் த toughness continues in the market, you may get a 2% loss also. It will disturb your psychology. So next day வந்து again you will try to recover on the next day. But because you lost the money, market doesn't need to give you the reward next day. So இந்த மாதிரி so it disturbs your trading psychology. So அதனால் ஒரு டிசிப்ளின் தேவைப்படும். So let the system run. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது the back testing phase has seen similar kind of a market condition provided you run it for 2 years 3 years 4 years ரன் பண்ணிங்கன்னா ஸோ அது இப்படியே பண்ணணும். ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங் இந்த மாதிரி திடீர்னு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வேறு டைமில் என்டர் பண்ணுறது இது எல்லாமே பண்ணக்கூடாது. ஸோ பொசிஷன் சைஸ் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அண்ட் தென் நான் கோரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இஃப் எஸ்பெஷலி இஃப் யுவர் கேபிட்டல் இஸ் அலோவிங், ஸோ யூ ஷுட் நாட் ஹேவ் ஓன்லி சிமிலர் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போ தான் இல்லை நான் கோரிலேட்டட் ஏன் நான் ஸ்ட்ரெச் பண்ணேன்னா, த மீனிங் ஆஃப் நான் கோரிலேட்டட் இஸ் லெட்ஸே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு நாளுக்கு வந்து ப்ராஃபிட் இட் இஸ் கிவிங் 2000 ப்ராஃபிட், அனதர் ஸ்ட்ராட்டஜி கிவ்ஸ் 2000 லாஸ் எக்ஸாக்ட்லி. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு 1 நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து -1. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நான் கோரிலேட்டட். ஸோ அதாவது டுடே போத் ஆர் இன் ஏ லாங் ரன். நீங்கள் ஒரு வருஷம் ஓட்டிங்கன்னா இது 25,000 ப்ராஃபிட் கொடுக்கும், இது 25,000 ப்ராஃபிட் கொடுக்கும். பட் ஆன் இன் a given day this will give a profit, this will give a loss. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கர்வும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். ஸோ போத் வில் நாட் கிவ் a loss. அந்த மாதிரி நீங்கள் செமி கோரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா இது 1 இருக்கும், இது 0. ஸோ 50% ஆஃப் த டேஸ் சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே ப்ராஃபிட் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் when it is giving a profit it may give a loss. ஓகேங்களா. பட் ஆனால் இட் ஹெல்ப்ஸ். ஸோ வென் ஒன் இஸ் மேக்கிங் எ பிக் லாஸ், த அதர் ஒன் அட்லீஸ்ட் நாட் மேக்கிங் எ லாஸ் ஆர் இட் வில் கிவ் எ ப்ராஃபிட். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் இஃப் யூ ஹேவ் த ஈக்விட்டி கர்வ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ when I say ஈக்விட்டி கர்வ், ட்ரேடிங் ஷுட் நாட் பி லைக் நான் ஒரு நாள் வந்து நான் 3% ப்ராஃபிட் எடுக்கிறேன், செகண்ட் டே வந்து ஐ எம் லூசிங் 5%. நெக்ஸ்ட் அகெயின் ரொம்ப பம்பியாக இருக்கக்கூடாது. தே ஷுட் பி a consistent ரிட்டர்ன். அப்போ தான் உங்கள் சிஸ்டம் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மை சிஸ்டம் வில் ட்ரை டு கிவ் சம்வேர் லைக் 0.3 to 0.6% ப்ராஃபிட் ஆர் 0.3 to 0.5% லாஸ். வெரி ரேர்லி த சிஸ்டம் கிவ்ஸ் 2% ப்ராஃபிட் கூட கொடுக்கும். அண்ட் மேக்ஸிமம் லாஸ் மை சிஸ்டம் கிவ்ஸ் இஸ் 1.25. In adding to that, if there is a increased volatility, slippage அதிகமாக இருந்துச்சுன்னா at the maximum it will give a 1.5% loss, and this happens once in a probably 2 months 3 months. So this is what suits me. எனக்கு அப்படி தான் பிடிக்கும். பட் சில பேர் வந்து டைரக்ஷனல் கம்ப்ளீட்டாக ஃபியூச்சர்ஸில் டைரக்ஷனல் ட்ரேட் பண்ணுவாங்க. தே மே அக்செப்ட் ஈவன் 20 to 30% drawdown also. But because we are talking about the option sellers, 0 DT-னால, so depending on their risk appetite and trading psychology, so they should plan it in that way. Okay sir. Yeah, it's a big topic, but so I am giving all the possible scenarios. Okay sir, கண்டிப்பா. இப்போ வந்து இவ்வளோ நேரமாக வந்து எக்ஸ்பைரி டேல ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஈஸியாக எப்படி அமௌண்ட் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயங்களையும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், காமா மூவ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, எக்ஸ்பைரி டேல ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சார் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம Zebu சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.